வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. புதுச்சேரியில் மக்களவை உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம் தலைமையில் இன்று நடைபெற்ற விமான நிலைய ஆலோசனைக் குழு கூட்டத்தில் விமான நிலைய விரிவாக்கப் பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் புதிய வழித்தடங்களில் விமான சேவையின் செயல்பாடுகள் குறித்தும் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், பாதுகாப்பு மற்றும் செயல்திறனில் உயர்தரத்தை பராமரிக்கவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கல்யாணசுந்தரம், திரு வைத்தியநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர், முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் வர்த்தக பிரதிநிதிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நடப்பாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பற்றிய சர்வதேச செலாவணி நிதியத்தின் கணிப்பு 7.3%, 0.7% புள்ளிகள் உயர்த்தப்பட்டுள்ளது. வரவிருக்கும் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.4% இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி 3.3% நீடிக்கும் என்றும், செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டினால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்றாலும் முதலீடுகள் விலகவும் சர்வதேச அளவிலான நிதி நிபந்தனைகளால் வளரும் நாடுகளில் பக்க விளைவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருப்பதாக IMF மேலும் தெரிவித்துள்ளது. இன்று தேசிய பேரிடர் மீட்புப் படையின் உதய நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படையில் இடம்பெற்றுள்ள வீரர் வீராங்கனைகள் நெருக்கடியான காலகட்டங்களில் மிகுந்த மன உறுதி மற்றும் தொழில்முறை திறன்களுடன் நாட்டிற்கு ஆற்றி வரும் சேவைகளை நாடே போற்றுவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினரின் திறன்களும் கடமை பற்றும் உலக அளவில் உயர்தர சேவை என்பதற்கான எடுத்துக்காட்டாகவே திகழ்வதாக பிரதமர் மேலும் கூறியுள்ளார். பிஜேபி தேசிய தலைவர் பதவிக்கான தேர்தலில் வேட்புமனு தாக்கல் புதுடில்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. கட்சியின் செயல் தலைவர் திரு நிதின் நபீன் தேசிய தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். வேறு எவரும் மனு தாக்கல் செய்யாத நிலையில் திரு நபீன் புதிய பிஜேபி தலைவராக நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் நாளை புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு படிப்பு முடித்த மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்குகிறார். ஜிப்மர் வளாகத்தில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் கலையரங்கில் நாளை காலை நடைபெறும் இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு R. செல்வம், அமைச்சர் திரு நமச்சிவாயம் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இளங்கலை மற்றும் முதுகலை ஆராய்ச்சி படிப்பு முடித்த 941 பேருக்கு பட்டங்களும், கல்வியில் சிறந்து விளங்கிய 180 பேருக்கு பதக்கங்களும் விழாவில் வழங்கப்பட உள்ளதாக ஜிப்மர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அரசிடம் வேறு எந்த உதவியும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு உயர்த்தப்பட்ட அளவில் 2500 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். மாஹே பகுதியில் உள்ள பல்லூர் சுகாதார மையத்தை மேம்படுத்தும் வகையில் 50 படுக்கைகள் கொண்ட 4 மாடி உள் நோயாளிகள் பிரிவு அமைக்கும் பணிகளுக்கு இன்று நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் காணொளி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இதை அறிவித்தார். மருத்துவக் கல்வி மட்டுமின்றி எல்லா படிப்புகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவும், அனைத்து உயர்கல்வி மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். தமது அரசு பதவியேற்ற பின்னர் அரசு துறைகளில் 4000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதிகளில் இருந்து இன்று விலகியுள்ளது. வரும் 22ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 21ஆம் தேதி வரை அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உறைபனிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் கிரிக்கெட்டில் வதோதராவில் இன்று மாலை நடைபெறும் WPL போட்டியில் பெங்களூரு, குஜராத் அணிகள் மோத உள்ளன. 5 அணிகள் பங்கேற்கும் போட்டிகள் நவி மும்பை, வதோதரா ஆகிய இடங்களில் நடத்தப்படுவதும், தற்போது நவி மும்பை போட்டிகள் முடிவடைந்து வதோதரா போட்டிகள் தொடங்குவதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.